வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மனவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி கால வேகம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். விருப்பு வெறுப்பு உணர்ச்சிகளில் அதிக வன்மையும் வேகமும் உடைய மனிதன் விலங்குகளைப் போல் காட்டிலும் குகையிலும் வாழ்ந்திருந்த காலம் உண்டு. நெருப்பை கண்டுபிடித்து அதை உபயோகிக்க கற்றபின் வேக வைத்து ஆகாரம் உண்ண கற்றுக்கொண்டான். செயற்கையில் ஒளி ஏற்படுத்தி கொண்டான். நேற்று இன்று நாளை என கடந்த எதிர்காலங்களை சுட்டும் முன்னேற்றம் அடைந்தான். பொருட்களை சேமித்தல், பாதுகாத்தல் என்பனவற்றையும் கற்றுக்கொண்டான். இரும்பையும் மின்சாரத்தையும் கண்டுபிடித்த பின் பல துறைகளிலும் வேகமாக முன்னேறி வாழ்வை வளமாக்கி கொண்டான். அறிவு மேலும் உயர்ந்து அணுசக்தியை கண்டுபிடித்த பின் வாழ்வில் முன்னேறிக்கொண்டே இருக்கும் பாதையில் ஒரு திருப்பம் வந்திருக்கிறது. அதாவது அவன் அடைந்த முன்னேற்றங்கள் யாவும் பயனற்றே போகும் அளவுக்கு அணுசக்தியை தவறாக மனித இன வாழ்விற்கு பாதகமாக உபயோகிக்க ஆரம்பித்து விட்டதால் மனித இனமே அழிந்துவிடக்கூடிய அபாயம் தோன்றிவிட்டது. இத்தகைய விபரீத விளைவுகளை தடுத்து மனித இனத்தை காப்பாற்ற எல்லோரும் பெரும் முயற்சி கொள்ள வேண்டும். அருட்தந்தை அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.